சந்தியா, உள்ள அடுப்புல குக்கர்ல விசில் எத்தனை வந்துச்சுன்னு பாத்தியா, கவனிச்சியா? ஒரு 3 விசில் வந்திருக்கும்னு நினைக்கேன். என்னது நினைக்கியா? உன்னை அப்பயே கவனிச்சு வச்சுக்க. 4-5 விசில் வந்ததா ஆஃப் பண்ணணும்னு சொன்னேன்ல. போ பக்கத்துல போய் நின்று 4-5 விசில் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி போடு. வேற பருப்பு அந்தால பத்திக்கிடும். சும்மா போன நோண்டிக்கிட்டே எல்லாம் இருக்காத. அந்த போன நோண்டிக்கிட்டு இதுல இருக்காத. அதுல பக்கத்துல நின்று பார்க்கலாம்ல. போ எந்திரிச்சு போ. போறேம்மா. இந்த அம்மைக்கு நம்ம போனை எடுத்தாலே பொறுக்காது. புக்குவெல்லாம் எடுத்து வச்சு படிக்கலாம்ல. லீவு நாள் வரல. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த போனை அடுப்புக்குள்ள தூக்கி போட்டு எரிக்க போறேன் பாரு. ஆமா, நான் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதம்மா. கொழுப்ப பாரு கழுதைக்கு. எல்லாம் பெரிய பொண்ணு, நீ என்னத்துக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? லட்ச அவிய பொண்ணை தானே திட்டிச்சு. வெங்காயம் உரிக்கிறதுனால கண்ணீரா வருதுல, நீ வேற. கொண்டா பெரிய ஒண்ணு, நான் வேணா உடைக்கேன். இல்லை இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டு. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் உங்களுக்காக சமைக்கும். எல்லாம் அந்த மாத்திரையை போட்டதான் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தலைவலிலாம் தேய்த்து காலையில ஒரு மாதிரியா இருந்ததுக்கு இந்த மாத்திரையை போட்டது அப்புறம் பரவாயில்லதான். பரவாயில்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. பெரிய பொண்ணு, வெங்காயம் வெட்டினா ஏன் கண்ணீர் வருதுன்னு சொல்லு. ஏன் யார் வெட்டினான்னு எட்டி பார்க்குதுக்கா? அட கரெக்டா சொல்லிட்டியே. ஆமா, உனக்கு எப்படி தெரியுதெல்லாம்? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கான். நாய் இதை கண்டுபிடிச்சதை ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கு பேரு. சரி, இது ஈஸியானது, அதனால நீ கண்டுபிடிச்சிட்ட. நான் இன்னொன்னு கேட்க, அதுக்கு பதில் சொல்லு. அவ்வளோதானே, கேளு பாப்போம், நான் சொல்கிறேன். இழுத்து இழுத்து பேசும் காய் எது? பதில் சொல்லு. இழுத்து இழுத்து எந்த ஊர்ல காய் பேசிச்சு? அதானே, இழுத்து எப்படிலாம் பேச முடியும்? அதுவும் காய் எப்படிலாம் பேசும்? சும்மா எதையாவது ஒன்று இழுத்து விடாத. பேசுனா அந்த காயோட பேரை நம்ம அப்படி சொல்லுவோம்னு சொல்ல வந்தேன். இழுத்து இழுத்து சொல்லுவோம், அதான் இழுத்து இழுத்து சொல்லுவோம்மா. என்னது? என்ன யாருக்கும் தெரியலையா? நான் சொல்லட்டுமா? சொல்லு பாப்போம். சவ் சவ். அட இது என்னலா காய்? சவ் சவ் காய்க்கும் நீ சொன்னதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அட லெச்சு, சவ் சவ்னு என்ன வள சவ் சவ்னு இழுத்துக்கிட்டு இருக்க அப்படி சொல்லுவோம்ல, அதான் சவ் சவ் காய். நான் என்ன சொன்னேன்? இழுத்து இழுத்து பேசுற காய்னு சொன்னோம்ல, அதான் சவ் சவ். லெச்சி, இப்போ நான் இவளை சவுட்டி இருக்க போறேன் பாருங்க. இல்ல சும்மா இரு. அவளை சமட்டி கும்பிடாத. வேற அடுப்புக்குள்ள போய் கிடப்பா. வேற ஒருத்தரும் சுவாரதுங்க இயலாது. வேற கோவம் வர்ற மாதிரி கேள்வி கேட்டேன்னா கடுப்பாவாதா? சரி, இன்னொரு விடுகதை கேட்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. மாடு அழைக்கும் காய் எது? மாடு மான்னு கத்தம். காய். நம்ம இப்ப காய் வெட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லா உங்களுக்கு காய்கறி சம்பந்தப்பட்ட இதுதான். சொல்லுங்க, ஒழுங்கா சொல்லுங்க பார்த்து. வெண்டைக்காய், முருங்கைக்காய், புளியங்காய், ஒரு காயிலையும் மா வரலையே. ஏலா, மாடு மான்னு என்ன கத்தம்? வேணா அம்மான்னு சொல்லுதுங்களா? என்னதுடா மாடுன்னு அழைக்கோங்க? புரியல. எக்க, நான் மாடை பத்தி பேசல. மாடுன்னு அழைக்கப்படுற காய் எதுன்னு தான் கேட்டேன். எக்கா, இப்ப நான் அந்த நாயை கல்ல கொண்டு எரிய போறேன். சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கா. அட பெரிய பொண்ணு, உனக்கு தெரியலன்னு சொல்லல. தெரியல. உங்க யாருக்கும் தெரியல பத்தியில. மாவடு அந்த செருப்பெடு. பெரிய பொண்ணு, அதெல்லாம் தப்பு. எக்கா, வேற அவ கோவம் வர்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வேற கடுப்பாவாதா மனுஷிக்கு? அவன் வெங்காயம் உடைக்கன்னு கண்ணுல தண்ணி முட்டிக்கிட்டு வருதுன்னு பார்த்தனா இவ கோபத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கான். சரி, செருப்பெல்லாம் எடுக்காத. பெரிய பொண்ணு, மரியாதை. உனக்கு என்னெல்லாம் மரியாதை வேண்டி இருக்கு? இந்த வாரம் இரு. காலை கீழே போடு பெரிய பொண்ணு. லெச்சு சொன்னதுனால விடுறேன். இல்லாட்டின்னா அந்த செருப்பு இப்போ உன் தலைக்கு வந்திருக்கான். அம்மா, மரியாதை. உனக்கு இதுக்கெல்லாம் மரியாதை அது இல்லல பெரிய பொண்ணு. மரியாதை உள்ள காய் எது? அக்கா, இவ விடுகதை கேட்கல, வியானுனே வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. இவ கிட்ட இதுல இருந்தனா அடுத்து நான் அவன் மூஞ்சில பூரா விட்டுருவாமா. எனக்கு ஆப்பை எடுத்து மண்டையில கொத்திடலாமான்னு வருது. என்னடா அது? ஐயே, உங்க யாருக்குமே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மரியாதை உள்ள காய்னா அவரைக்காய். அதுக்கும் மரியாதைக்கு என்னலாம் சம்பந்தம்? அவரைன்னு மரியாதையா வருதுல்ல. அவன் இவன் வராம அவன்னு சொன்னாதானே அது மரியாதை இல்லாதது. அவரை அப்படின்னு குறிக்கும் போது அது மரியாதையை தானே குறிக்குது. அதான். உமா, இதுக்கு மேல நீ ஏதாவது விடுகதைன்ற பேர்ல என்னத்தையாவது கேட்ட அப்புறமா வாய்க்குள்ள கத்தி விட்டு சுத்தி விடுவாம்மா. ஐயே, உங்களுக்குலாம் என்ன விட ரொம்ப நாலேஜ் இருக்கும்னு நினைச்சேன். ஒன்னும் கிடையாது போல இருக்கு. இந்த ஒரே ஒரு விடுகதை மட்டும் கேட்கேன். இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீன்னு வைங்களா, நீங்க புத்திசாலி. இல்லைன்னா நான் தான் நேல இருந்து புத்திசாலி சொல்லிட்டேன். அம்மா, இவ ஏதாவது கோவம் வர்ற மாதிரி கேப்பா. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். அப்புறம் நான் கொலகாரி ஆயிருவேன். பார்த்துக்கிடுங்க. இவளை வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க. கொஞ்சம் பொருளை பெரிய பொண்ணு. அவன் இன்னைக்கு நம்மள புத்திசாலியா முட்டாளான்னு நமக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காளா? இதுல நம்ம பாஸ் ஆகியா வேண்டாமா? சரி, அவ என்னதான் கேட்கான்னு பாப்போமே.
அவ புத்திசாலியா இன்னைக்கு நம்ம புத்திசாலியான்னு தான் பாத்துருவோம். பெரிய பொண்ணு சம்மந்தம் இல்லாம ஏதாவது கேட்டேன்னு வையன், அவ மண்டையில இப்ப ஆப்ப எடுத்து கொத்திடுறேன்னு. கொத்துங்க அவளை பேச விட்டுக்கிட்டு இருக்கிய. எல்லாம் சும்மா இருங்க. சரி சொல்லுவோமா, என்ன விடுகதை அதுன்னு கேட்டாலு நாங்க பதில் சொல்லியோம். உன்னை அழைக்கும் காய் எது? உன்னை அழைக்கும் காய். உமாக்கா இங்க வா. உமாக்கா வா. அட நாலு முடி, இன்னைக்கு நீ அக்கானு மரியாதையா கூப்பிட்டுருக்கிய, பரவாயில்லையே. செருப்பால் அடிப்போன்னு. என்ன காய்லா? வேற காய்னா வேற என்ன சொல்ல? மரியாதையை அழைக்கும், உன்னை வான்னு அழைக்கும்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாழைக்கா. ரைட்டா? லட்சு புத்திசாலின்னு நிரூபிச்சிட்டீல. எல்லாரும் லட்சுக்கு கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. நீங்க மட்டும் யாரும் இதுக்கு பதில் சொல்லலன்னு வைங்களா, அடுத்து வாழை வைக்கும் காய் அது என்ன காய் அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன் தெரியுமா? என்ன அதுக்கும் வாழைக்காயா? ஆமா பெரிய பொண்ணு, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. இந்த மாதிரி கேனத்தனமா கேள்வி கேட்காதுன்னு உன்னை எத்தனை முறை சொல்றது? ஏக்கா கொஞ்சம் தள்ளிக்கங்க, நான் அந்த வாரேன் அவகிட்ட. கொஞ்சம் இப்படி வாங்கக்கா. ஒன்னும் தேவையில்ல, நீ அங்கே இரு. ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருந்தியல்னா வெட்டி வெளி ஓட்டுருவிய. ரெண்டு பேர் கையிலையும் கத்தி இருக்கு, சும்மா இருங்க. பரவாயில்ல, உங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நிரூபிச்சிட்டிய. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க சொல்லி உன்னை யாரெல்லாம் சொல்லியா? இப்போ இல்லக்கா, சும்மாதான். நேரமே பொமண்டக்குல்ல, அதுக்குதான் சும்மா ஒரு சின்ன விடுகதை. இனிமே நீ எப்பனா விடுகதைன்னு வாயை தொற, வாய்க்குள்ள கத்தி விட்டு சுத்திடுயே. இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன், வேணா அப்பப்ப சொல்லியேன் பெரிய பொண்ணு. நீ என்ன இருக்கா வாயை திறந்த இந்த மாதிரி விடுகதை சொல்லியேன்னு, அப்புறம் நீ பேப்பர்ல தான் வருவ பாத்துக்க. அட அது யாரு பரட்ட? அட பிங்கி மருமவா, என்னம்மா இந்த பக்கம் எட்டி பார்த்துக்கிட்டு நிக்க? உன் மாமியார் வீட்டுல இல்லையா? நான் கூட பிங்கி பாட்டி தான் திடீர்னு இந்த பக்கம் எட்டி பார்க்குதுன்னு நினைச்சிட்டேன். நாங்கள் கடுப்புல இருந்தோம்னா திடீர்னு வெண்ணிய மூஞ்சில ஒத்திடுவோமா? இந்த மாதிரிலாம் திடுதிப்புன்னு வந்து நிக்காத. ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்க மாமியார் இப்படி விட்டு பார்த்துக்கிட்டு இந்த ஒட்டு கேட்டுக்கிட்டு எல்லாம் நிற்கும் பத்துக்க, அதுக்குதான் அவ அப்படி சொல்லியா? நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதம்மா. ஆமா என்னம்மா இந்த பக்கம் எட்டி பார்த்துக்கிட்டு நிக்கிய? உன் மாமியார் சத்தம் போட போகுது. அதைய மாநாடுக்கு போயிருக்காவ. எது டிவிக்கு மாநாடுக்கா? சொல்லியிருந்தா நாங்களும் போயிருப்போமே. ஆனா இல்லக்கா, அதைய கிளடுவ மாநாடு போட்டு பேசுற இடத்துக்கு போயிருக்காவ. ஓ கிளடுவ மாநாடா? அப்ப என் மாமியா கிளவி பெரிய பொண்ணு மாமியா கிளவில அங்கதான் கிடக்கும். அங்க கும்மி அடிச்சுட்டு அடப்பாவெல்லாம் இருக்கும் எல்லாம். என்னம்மா என்ன விஷயமா? எதுவும் சமைக்கிறதுக்கு எதுவும் பொருளுக்கு தேவைப்படுதா? கடுகு வேணுமா, சீரகம் வேணுமா, இல்ல வெங்காயம் தக்காளி எதுவும் வேணுமாம்மா? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாக்கா. நல்லா அழகா நீங்களெல்லாம் பேசி சிரிச்சுட்டு அடந்தியல. நாங்க ஒத்தையில வீட்டுல கிடந்தனா அதான் இங்க சத்தம் கேட்டுச்சான்னு எட்டி பார்த்தேன். நான் அப்பப்ப இப்படி உங்ககிட்ட பேசிக்கிடலாமா? பேசினா பேசுவீங்களா? அதெல்லாம் பேசுவோமா, அதையும் பேச மாட்டோம். நாங்கள் பேசுவோம், அதெல்லாம் பார்க்க மாட்டோம். என்ன செவ்வறு குச்சி இந்த பக்கம் வா. எல்லாம் பெரிய பொண்ணு சும்மா இரு, அது மாமியாதாரி வந்தனா வேற சத்தம் போடும். நான் எப்பனா அப்புறம் ஒரு நாள் செவ்வரேத்தி குச்சி வாரேன். இப்ப பரவாயில்ல இருக்கட்டும். சரிம்மா, சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சா? சாப்பாடு மாமா செஞ்சிட்டு இருக்காவ. போட்டு உங்க மாமனார் சமையலா? எங்க அத்தை என்னையதான் சமைக்க சொன்னாவ. எனக்கு சமைக்க தெரியாது, அதனால மாமா எனக்கு சமைச்சு தந்துருவாங்க. நான் சமைச்ச மாதிரி பில்டப் பண்ணிக்கிடுவேன். அட இது நம்ம கேஸு. எம்மா பருப்பு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன். அட இது பிங்கி பாட்டி மருமக தானே, இந்த பக்கம் எட்டி பார்த்து பேசிட்டு இருக்கு அதிசயமா. ஆஃப் பண்ணிட்டியா? விசில் போட்டோம், அதுக்கப்புறம் திறந்துக்கிடலாம். எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டியாச்சா? குழம்பு கூட்டிடலாமா? எல்லாம் ரெடியா இருக்கு, போட்டு விடுங்க. இந்தாக்கா சுவாறு கூட வெந்துட்டுன்னு நினைக்கேன், வடிச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கடந்தா நல்லா இருக்கும். சரி சரசு, அப்புறம் நான் அப்படியே கமத்தி விட்டுரு, அது பாட்டுக்கு வடிஞ்சிட்டு இருக்கட்டும் வெண்ணி. சரிக்கா. நீங்க எல்லாரும் ஒன்னா சமைச்சு சாப்பிடுவீங்களோ? இல்லம்மா, எப்பன்னா ஆனா ஒன்னா சமைச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு எனக்கு காலையிலே கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்ல, அதனால இவ்வளோலாம் கூட கொஞ்சம் ஒத்தாசைக்கு அப்படி இப்படி கூட மாட வேலை செய்யணும் வந்து இருந்து செய்யாளுவேன். ஓ இது கூட நல்லா இருக்கே. இங்கதான் சோறு கறியெல்லாம் செய்வோம். சோறு கறியெல்லாம் செஞ்சுட்டு போகும்போது வாழையில கொஞ்சோண்டு குழம்பு தாங்கன்னு வாங்கிட்டு போயிடுவோம். அதனால எங்களுக்கு குழம்பு வைக்க வேண்டிய வேலையும் வீட்டுல மிச்சமாயிருமா? இங்கே குழம்பு வச்ச மாதிரியும் ஆச்சு, இங்கே வாங்கிட்டு போன மாதிரியும் ஆச்சு, நமக்கு செலவு இல்லை பத்தியா? அதுக்குதான். குட் ஐடியா. என்ன லட்சு அப்படி பாக்கிய? குழம்பு வச்சுட்டு குழம்பு கொண்டு போறியா? ஆமா, வேற குழம்பு கொஞ்சம் வேணும்ல. அது சரி. சரிக்கா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். சரிம்மா, நீ போயிட்டு வா. இந்த சோனி கிட்ட வரும்போது கிளிட்டர் பென் ஒன்று வாங்கிட்டு வாபன்னு சொல்லணும். காசு அப்புறமா அம்மாட்ட வாங்கி தரேன்னு. இப்போ ஃபோன் பண்ணலாமா, மெசேஜ் போடலாமா? சரி, ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு வேற சொன்னா படிச்சுட்டு இருப்பா. மெசேஜ் போட்ட இப்போ பார்க்க எப்படியும் காலேஜில் இருந்து வெளியே வரும்போது ஃபோனை பார்ப்பாள்ல, அப்போ அவள் பார்த்துட்டு வாங்கிட்டு வருவா.
அப்புறம் வேணா ஈவினிங் டைமாக கால் பண்ணி ஞாபகப்படுத்துவோம். எப்படியும் ஸ்பெஷல் கிளாஸ்னால் மதியமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடுமே. ஃபஸ்ட்டு மெசேஜ் போடுவோம், ரிப்ளை பண்ணுறாளான்னு பார்ப்போம். வா மச்சான், இதுக்கு மேல படம் அவ்வளவுதான், போவோம் கிளம்புவோம். டேய் இருடா, படம் முடிஞ்ச அப்புறம் கிளம்புவோம். படம் முடியறதுக்குள்ள எந்திரிச்சு அப்படியே மெதுவா நடக்கணும், அப்பதான் அது தியேட்டரு. ஏது அடுத்த காலில் மிதிச்சுக்கிட்டே அப்படியே படத்தை பார்த்துக்கிட்டே எக்ஸிட் வழியாக வெளியே போகிறதா? டிக்கெட் எடுத்துகிட்டு பார்க்க வந்தாச்சு, கடைசி வரை இருந்து பார்த்துட்டு போக வேண்டியது தானே. என்னத்துக்கு அவசரப்பட்டுக்கிட்டு வெளியே ஓடணுங்க? அது அப்படி இல்லடா, முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அதில் கறந்து என்னத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே வெளியே போயிட வேண்டியதானே. வெளியே போய் வேற ஏதாவது ஃபாலோ பண்ண வேண்டி இருக்குது. சூப்பராக இருந்துச்சுல்ல? ஆமாவே, நம்ம போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகுமா? ஐயோ, இப்போதான் ஞாபகம் வருது. அந்த காவடி பசங்க நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ண என்ன பண்ணுறது? இவ்வளோ நேரம் படத்தை பார்த்துக்கிட்டு இருந்ததும் ஒன்றும் பயமே தெரியலவே. ஆனால் இப்போ எனக்கு பயமாக இருக்கு. சீனியருக்கு மெசேஜ் போட்டேன், ஆனால் அந்த மெசேஜை இன்னும் பார்க்கலவே. இப்போ அங்கே பாரு, சீனியர் எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு. என்ன டார்லிங், என்னையவா தேடுற? துறவே ஒன்னே ஏன் தேடனா? வாங்க வாங்க வெளியே போலாம். இங்கே தேட்டர்ல இருக்க போறீங்களா? கூட்டி பேருக்கு அடுத்த ஆயமா தான் வரும். எங்களுக்கு தெரியும், நீ மூடு. டேய் மாப்ள, அந்த ஆயமா வேலையை சேர்த்து பார்த்துட்டு வருவாங்க போல இருக்கடா. சரி வா, நம்ம வெளியே போய் வண்டி எடுப்போம். ஆமா, நாங்க அந்த வேலையை தான் பார்க்க போறோம். நீ கிளம்பு முடியிட்டு. தேட்டரே காலியா இருக்கு. நாங்க வேணா உங்களுக்கு கம்பெனி தரட்டுமா? சீப்பா, செருப்பு பிஞ்சிரும். டேய் எல்லாம் வெளியே வாங்க. இந்த வந்துட்டேன்ல. எபே சோனி, எனக்கு பயமா இருக்குதே. இவ வாங்க, ஒண்ணும் இல்ல, போவோம். பயப்படாத பூமாரி, வா போவோம். போகும்போது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போலான்னு. இவா ஒருத்தி சோறு நிக்கிட்டு சோத்துக்கு செத்தவா. டேய் மச்சான் வாடா, எங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? டேய் கொஞ்சம் பொறுடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும். அவனுங்கெல்லாம் அப்பவே கிளம்பிட்டானுங்க. வா ஒழுங்கா. இருடா கொஞ்சம் பொறு, ஏன் அவசரப்படுற? வேற யாராவது வர வேண்டியிருந்தா சேர்ந்து போயிடலாம்ல. டேய் ஒழுங்கா வாடா, நேரம் ஆகுது. சரி இரு வரேன். எங்க போச்சுங்க அந்த பிள்ளைகள்? பத்திரமா வெளியே வந்துருச்சுங்களா? சீக்கிரம் வாடா. அவ்வளோ சாப்பிட்றதுக்கு போயிருப்பானுங்க ஹோட்டலுக்கு. எந்த ஹோட்டலுக்கு என்னன்னு ஒன்றும் சொல்லலை பாரேன். சங்கீதா ஹோட்டலுக்கு போகணுங்களா இருக்கும். வண்டி அங்கே விடு. நீ முத வண்டியில ஏறு. போலாம், ரைட் வண்டி எடு. என்னப்பா இவங்க இப்படி சொல்லிட்டானுங்க, அடுத்த வாரம் வான்னு? சரி விடுங்கண்ணே, எப்படியாவது வேலை முடிஞ்சா சரிதான். அடுத்த வாரம் வந்தா வேலை முடியுமான்னு பார்ப்போம். சரிப்பா, என்ன நடக்கணும்னு இருக்கோ நடக்கட்டும். சரிண்ணே, உங்களுக்கு அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் கிளம்புங்க. நான் அப்படியே என் மொவா காலேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து பிள்ளைய கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். சரி தண்டபாணி, ரொம்ப நன்றிப்பா இவ்வளோ தூரம் எனக்காக வந்ததுக்கு. பரவாயில்லண்ணே, இருக்கட்டும், இதில் என்ன இருக்கு. சரிப்பா, அப்போ நான் வாரேன். சரி போயிட்டாங்க. எப்போ தம்பி வண்டி எடு போவோம். பாவம் முனுசாமி என்னனுக்கு வேலை முடியல, இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து அலைச்சல் தான் மிச்சம். நானே வேற ஒருத்தனுக்குன்னு சொல்லிட்டு கழுத்து போட வந்தேன். முனுசாமி என்னனுக்குன்னு சொன்னால் அதுக்கும் லட்சுமி சத்தம் போடுவா. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இனிமேல் பிள்ளைங்க கையோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். வேற பரவு பசு பிடிச்சி தானே வரணும். எந்த கிளாஸ் என்னன்னு தெரியவா தெரியலையே. அங்கே போய் வாட்ச்மேன்ட்ட கேட்டால் எப்படி சொல்லுவான்னு தெரியலையே. ஒரு ஃபோன் அடித்து நம்ம மோட்டையே கேட்போமா? வேண்டாம், அவள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருப்பா. எப்போ ஃபோன் பண்ணால் வேற டீச்சரு வாத்திச்சு சத்தம் போடும். நம்ம இவ மூத்தவன்னைக்கு வீட்டில் தானே இருந்தால் அவளுக்கு ஃபோன் அடித்து பார்ப்போம். சொல்லுங்கப்பா. அம்மா, நான் திருச்செந்தூரில் தான் நிற்க பத்துக்க. இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பியேன். அதான் வரும்போது இவ சோனியும் கையோட கூப்பிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். அவளுக்கு கிளாஸ் எப்போ முடியும்? முடிஞ்சதான் பிள்ளைய கையோட கூப்பிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். அதான் கேட்கேன். காலேஜுக்கு போனால் பிள்ளை எத்தனை கிளாஸ் படிக்க என்ன ஏதுன்னு சொன்னால் கூப்பிட்டு விடுவாங்களா? இல்லைன்னா அவளுக்கு கிளாஸ் எப்போ முடியும்னு சொல்லி வெளியே வெயிட் பண்ணினாலும் கூப்பிட்டுட்டு வரேன். அவளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எத்தனை மணி வரேன்னு தெரியலப்பா. நான் மெசேஜ் தான் போட்டிருக்கேன் அவளுக்கு. அவள் இன்னும் ரிப்ளை பண்ணல. எப்போ முடியும் என்னன்னு தெரியல. ஆனால் ஸ்பெஷல் கிளாஸ் 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். சீக்கிரம் வந்தாலும் வந்துருவான்னு தான் நினைக்கேன். நீங்க வேணா எதுக்கும் காலேஜில் போய் பாருங்கப்பா. போனா போய் எப்படி கேட்கணும்? சோனி செகண்ட் இயர்னு சொல்லிட்டு அவளோட டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க, அவளை கூப்பிட்டு விடுவாவ. இல்லைன்னா ஸ்பெஷல் கிளாஸ் எப்போ முடியும்னு கேளுங்க, சொல்லுவாவ. அதாம்மா, அவள் எத்தனை கிளாஸ் படிக்கா, என்ன குரூப் படிக்கான்னு ஒன்றும் தெரியலல்ல, அதான் கேட்க மாட்டேன். செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னு சொல்லுங்கப்பா. சரிம்மா. எப்பா வரும்போது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பா. என்ன வேணுமா? என்ன வேணும்னு சொல்ல தெரியல. முறுக்கு இல்லைன்னா சீவல் ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பா. சரி வாங்கிட்டு வரேன். உங்க அம்மா சமைச்சிட்டாளா? காலையில உடம்பு முடியல ஒரு மாதிரி இருக்குன்னு இருந்தா, என்ன பிரியாணி எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாப்பா, இங்க அம்மா சமைச்சாச்சு. சமைச்சிட்டாளாக்கா உங்க அம்மா? ஆமாப்பா, பெரிய பொண்ணத்தை உமாக்கா அப்புறம் சரசு சித்தி எல்லாரும் கலந்து ஒன்னா செஞ்சாவ. பருப்பு போட்டுங்க கறியெல்லாம் வச்சாச்சு. நீங்க வேற இப்ப பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அம்மா சத்தம் போடுவா. சரி அப்ப நான் ஒன்றும் வாங்கிட்டு வரல. ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பா. சரிம்மா. சரி காலேஜில் போய் பிள்ளைய மட்டும் பார்த்து கூப்பிட்டுட்டு போவோம். எப்படி வெக்கமே இல்லாம ஃபாலோ பண்ணிட்டு வரணுங்க பாரா. இதுக்கு மேலாம் எப்படி திட்டுறது இவங்கள? ஓய் பணங்க மாட்டே.
இவ திரும்பி பார்க்காம வந்துருங்க. அவனோட பேச்சு கொடுத்துட்டே இருந்தானா அவனும் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பானுவேன். இல்ல இன்னைக்கு அவனோட சும்மா விடக்கூடாது. 4 கிளி கிழிச்சாதான் அவனோட சரிபட்டு வருவான். இப்ப சோனி வேண்டாம், அது சொல்ற மாதிரி நம்ம அமைதியா போயிருவோம். இல்ல நம்ம பாட்டுக்கு அமைதியா போனோம்னு வையன், ரொம்ப ஓவரா பண்ணுவானுவேன். ஓய் என்ன ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ற? இவன் அன்னைக்கு செருப்ப கலட்டி அடிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா போயிரு. ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசுற? எங்க ஏரியா பசங்களை கூட்டிட்டு வரட்டுமா? ஏன் கூப்பிட்டு வந்து ரோடு போட வரியோ? டேய் மச்சான் பேர்லாண்டாவா? டேய் சும்மா இருக்கா கொஞ்சம். தேவையில்லாம நீ தான் எங்க கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க. தியேட்டர்ல இருந்தே நேரா இப்படியே நடந்து போனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாட்டி விட்டுருவோம் பாத்துக்க. ஈட்டிங் சிங் கேஸ்ல. ஏய் என்ன ரொம்ப பேசுற? நான் என்ன உன் ஷாலை பிடிச்சி இழுத்தனா இல்ல கையை பிடிச்சி இழுத்தனா? இப்ப சோனி வாப போயிருவோம். இழுத்து தான் பாரு, அப்புறம் நீ என்ன அவரன்னு பாரு. டேய் மச்சான் வேண்டாண்டா. உசு பேத்துதுன்னு அந்த புள்ள பண்ண உசு பேத்திட்டு இருக்குன்ட்டு நீ ஏதாவது பண்ணிராத. அப்புறமா போய் ஜெயில உட்கார்ந்து களி தந்துங்கணும் பாத்துக்க. ஆள வந்து கை வையில பாப்போம். டேய் டேய் வண்டி நிப்பாட்டு. டேய் அது ஓரமா நிப்பாட்டுன்னு சொன்னேன். சரி இரு நிப்பாட்டுற. என்னாச்சு மச்சான்? அங்க பாரு நம்ம காலேஜ் பிள்ளைங்க தானே அது. அடா ஆமா பாருடா, அதுக்குள்ள ஏதோ ஒரு பசங்களை உஷார் பண்ணி போயிட்டு இருக்குதுங்க. டேய் அங்க ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா உஷார் பண்ணிட்டு போயிட்டு இருக்குதுங்க. டேய் அது மதுடா, மது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தியேட்டர்ல பார்த்தோமே அந்த பொண்ணுங்கடா. அதான்டா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது, வா போய் பார்க்கலாம். டேய் அது நமக்கு தேவையில்லாதது. பசங்கெல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு. வா நம்ம போலாம். பொண்ணுங்கெல்லாம் நம்மளை விட தெளிவா இருக்குதுங்க. பிரச்சனையெல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணும். அதை பார்த்தா பிரச்சனை மாதிரி தெரியல. எதுவும் லவர்ஸுக்குள்ள கூட எதுவும் பிரச்சனையா இருக்கலாம். அதுல போய் நம்ம தலையிட முடியுமா? நம்ம காலேஜ் பிள்ளைகள்னு அப்புறம் அதுங்களே கேட்கும் உன்னை இப்ப வர சொன்னா வேணுன்னு. தேவையா நமக்கு? அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பிள்ளை இல்லடா, நல்ல பிள்ளை. என்ன வாய் தான் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் ஓவரா பேசும். அந்த பிள்ளைய பத்தி உனக்கு என்னடா இவ்வளவு அக்கறை? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி வா, நமக்கு இது தேவையில்லாதது, கிளம்புவோம். டே அப்படியே எப்படி விட்டுட்டு போக முடியும்? என்னதான் பிரச்சனைன்னு பாப்போமே. நம்ம காலேஜ் பொண்ணுங்க வேற ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறமா வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வா என்னன்னு போய் பார்ப்போம். சரி 2 நிமிஷம் பார்ப்போம். பிரச்சனை ரொம்ப ஓவரா தெரிஞ்சுன்னா அப்போ போலாம், இல்லாட்டினா சும்மா இரு. சரி. வாயடிக்கு வேற வேலையே இல்ல. யார்கிட்டயாவது ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பா போல இருக்கு. இவளா பிரச்சனைக்கு போவாளா இல்ல இவளை தேடி பிரச்சனை வருதான்னு தெரியலையே. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை பாத்துக்க. டேய் மச்சான் இதுக்கு மேல நின்னா வேலைக்காவது பிரச்சனை பெருசாயிருச்சு. இரு அந்த வரேன். என்னையவே அடிச்சிட்டல, அதுவும் செருப்பால. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருடி. எதை சோனி வா போலாம். இதுக்கு மேல அங்க நிக்க வேண்டாம். டேய் எவன்டா அது எங்க காலேஜ் பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்றது? டேய் மச்சான் ஒண்ணும் பண்ணாதடா, வந்துரு. இது கவுன்சிலர் பையன். டேய் நில்லுங்கடா, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அட மச்சான் சீக்கிரம் ஓடிரலாம். டேய் லூசு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். ஏய் ஒண்ணும் இல்ல விடு. சாரி சீனியர், கொஞ்சம் பயந்துட்டேன் அதான். யாருமா நீயா பயந்தது? பொசுக்குன்னு ஆம்பளை பையனை இப்படி செருப்பால அடிக்கலாமா? ரொம்ப தைரியம் தான் உனக்கு. இல்ல சீனியர், அந்த பையன் தியேட்டர்ல இருந்தே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் எங்க கிட்ட. அதனாலதான் சோனி அப்படி பண்ணிட்டா. சீனியர் போன் எடுத்து பாருங்க கொஞ்சம். அவ தியேட்டர்ல வச்சு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா, நீங்க தான் கவனிக்கல. ஐயோ அப்படியா? ஆமா. பிள்ளைகளா எங்களுக்கு மெசேஜ் போட வேண்டியது, அவனுக்கு எதுக்கு போட்டீங்க? ஏன் மெசேஜ் போட்டிருந்தா பாத்துருந்தா என்ன பண்ணிருப்ப? எனக்கு தெரியாதுன்னு பயந்து அப்பயே போயிருப்பேன். சீப்ப ஒட்டட குச்சி. சரி உன் நம்பரை தரியா? மூஞ்சி செருப்பு அடுத்து செருப்பு உனக்கு வரும் பாத்துக்க. சரி வரீங்களா? பஸ் ஏத்தி விட்டு போட்டுமா? இல்ல சீனியர் நாங்க சாப்பிட போனோம், பசிக்குது. வேண்டாம் சீனியர், இனிமே நாங்க போயிருவோம். சரி வாங்க இனிமே சாப்பிட்டு போலாம், நாங்களும் சாப்பிட தான் போறோம். வரீங்களா? இல்ல பரவாயில்ல சீனியர், வேண்டாம். சீனியர் வர அவ அப்படிதான் சொல்லுவா, அப்பவே பசிக்குதுன்னு சொன்னா. சரி வாங்க போலாம். பக்கத்துல சங்கீதா ஹோட்டல் தான் போறோம், வரீங்களா? இல்ல பரவாயில்ல சீனியர், இருக்கட்டும், நாங்க கிளம்புறோம். சொல்லாம கொள்ளாம காலேஜ்னு சொல்லிட்டு கட் அடிச்சிட்டு வந்தீங்களா? ஆமா ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம், கடைசில இப்படி ஆயிடுச்சு. இனிமேலாம் இப்படி தனியா வராதீங்க, வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. சரி சீனியர். டேய் மச்சான் நீ பைக்ல கூட்டு போறியா 2 பேரை? நான் இவங்க கூட நடந்தே வரேன் பேசிட்டு. இல்ல நானும் நடந்து வரேன், நான் பைக்ல போல. நான் பைக்ல வரேன், என்னை கூட்டு போறீங்களா? உன்னையெல்லாம் வண்டியில ஏத்தக்கூடாது, வண்டியை தான் உன் மேல ஏத்தணும். சரி வந்து தொலை. எல்லாம் குழம்பு ஊத்தி சாப்பிடுங்க நல்லா. லட்சி அதெல்லாம் கூச்சப்படாம சாப்பிடுவோம். நீங்க ஒன்னும் அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. கூச்சமா அப்படின்னா என்னன்னு கேப்பா, அப்படித்தானே உமா? நீ மூடு. ஏல என்ன பேச்சு அது, மூடு தரணும். என் வீட்டு பிள்ளைல இப்படிதான் பேசுதுவேன். அவளே நான் உரட்டை பிடிச்சு அறுத்து போடுவேன்னு சத்தம் போடுவேன். நீங்களோட அதே மாதிரி தானே பேசுறீங்க. அட வாய முடிஞ்சு சொல்ற லட்சி, இதுல என்ன இருக்கு? அது என்னமோ எனக்கு பேச்சே பிடிக்கல. அப்படி பேசாதீங்களா? அதை பார்த்து தானே பிள்ளைகளும் பேசும். வீட்டுல பேசியதை பார்த்தா பிள்ளைகளும் வெளியே போய் பேசும். அதெல்லாம் இப்படிலாம் பேசப்படாதாம்மா. சரிங்க டீச்சரு. டீச்சருன்னு தான் ஞாபகம் வருது. இவ ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போயிட்டா எப்போ வருவா என்னன்னு தெரியல.
கேண்டீன்ல சாப்பிட்டுக்கன்னு காசு கொடுத்தேன். ஆமாக்கா, நானும் பிள்ளைகளுக்கு கையில காசு தான் கொடுத்து விட்டேன். ஒன்றும் செய்யல. காலையில சும்மா ரவையை கிண்டி சமாளிச்சு அனுப்பிட்டேன். என் வீட்டுக்காருக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டேன். அவரு சமாளிச்சுக்கிடுவாரு மதியத்துக்கு. அதனாலதான் நான் சாப்பாடு வீட்டுல செய்யல. அதனால நீங்க இன்னைக்கு சாப்பிடுன்னு சொன்னதான் சரின்னு சாப்பிட்டுட்டேன். இல்லாட்டி வேண்டாம், வீட்டுல பொங்கி வச்ச சோறு அந்த அடக்குன்னு போயிருப்பேன். இதுல என்ன இருக்கு சரசு, சாப்பிடு சாப்பிடு. பிள்ளைகள் இனிமே எப்படியும் வரதுக்கு 3 மணி ஆகுமா 4 மணி ஆகுமான்னு தெரில. இன்னைக்கு லீவு நாளுன்னா ஸ்பெஷல் கிளாஸ்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும்ல பிள்ளைகள். ஆமா, வந்துருவான்னு தான் நினைக்கேன். அம்மா, அப்பா வரும்போது சோனியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. காலேஜுக்கு தான் பெருப்பாவன்னு நினைக்கப்பா. அப்படியா? சரி சரி, அப்ப சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவாவில ரெண்டா. அவரு வேற எவனுக்கு சாட்சிக்கு இழுத்து போட போறேன்னு சொல்லிட்டு போனாரு. என்ன 7:30 இழுத்துட்டு வராரு தெரியல. அப்போ சோனியை உங்க அப்பா கூட்டு வந்துட்டாங்கன்னா பூ மாதிரி ஒத்தையிலேயே வருவா. சதீஷும் காலேஜ் தானே போயிருக்கான். அவன் வரும்போது கூப்பிட்டு வருவான். ஸ்டாண்டப்லையும் பூமாரியும் கூப்பிட்டு வர வேண்டியதானே. இது ஸ்கூட்டர் வண்டியில தானே போனாரு. தெரியலம்மா, சோனியை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. போன பண்ணி பூமாரியும் சேர்த்து கூட்டிட்டு வர சொல்லு. சரிம்மா. இருக்கட்டுக்கா, அவங்களுக்கு வேற வண்டியில வர்றதுக்கு சிரமமா இருக்கும்ல. வேணாவா பஸ்ல வரட்டும் சதீஷ் கூட. ஆம்பளை பயல்வை எவன் பைக்கிலையாவது தொத்திக்கிட்டு வந்துருவானுவேன். ரெண்டு பிள்ளை காத்துல கிடக்கணும் தனியா. சேர்ந்து வரட்டும் எல்லாம் சொல்லு அப்பாட்ட. சரிம்மா, இருந்தா சொல்றேன். சாப்பிட்டியா? இப்பதாம்மா சாப்பிட்டேன். சீக்கிரம் சொல்லப்போ. போகும்போது ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் குழம்பு மட்டும் ஊத்தி தந்துருங்க. என்ன ராத்திரிக்கு இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு ஒப்பேத்திடுவேன். போகும்போது எடுத்துட்டு போ. ஆச்சிமன் என்னன்னா அப்படி ஒன்றும் ஸ்பெஷல் கிளாஸ் இல்லையே. ஏன்னா உள்ள போய் ஸ்டாஃப்கிட்ட கேளுங்க நீட்டாவ சொல்லி விட்டுருக்கேன். என்ன வந்து சொல்ல போறாரோ தெரியலையே அந்த வாத்தியாரு. இந்த பிள்ளை லட்சுமி கிட்ட ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னுலாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. வேற எங்கேயும் போறேன்னு எதுவும் சொன்னாலா? சார், நீங்க சொன்ன நேம்ல யாரும் வரல சார் இன்னைக்கு காலேஜுக்கு. அதே போல இன்னைக்கு செகண்ட் இயருக்கு யாருக்குமே ஸ்பெஷல் கிளாஸ்ல எதுவும் இல்ல. ஒருவேளை ப்ராஜெக்ட் விஷயமா பசங்க எதுவும் லைப்ரரிக்கு புக்ஸ் எடுக்க வந்திருப்பாங்களோன்னு நினைச்சு அங்கேயும் போய் கேட்டு பார்த்துட்டு இந்த நேம்ல யாருமே வரலன்னு சொல்றாங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? என் பிள்ளை இன்னைக்கு காலேஜுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு தான் சார் வந்தா. ஒரு சில பசங்க வீட்டுல காலேஜுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு இருப்பாங்க. நீங்க உங்க பொண்ணுக்கே கால் பண்ணி கேளுங்க. என்ன இவரு பாட்டுக்கு வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒரு பொறுப்பே இல்லாம பிள்ளை காலேஜுக்கு தான் வந்தானே சொல்றேன். சந்தியா தான் போன் பண்றா. அவகிட்டே கேட்போம் இந்த பிள்ளை எங்க போனான்னு. நான் அப்பயே யோசிச்சேன், மூத்தவளுக்கு காலேஜ் இல்லாம இவளுக்கு மட்டும் இளையவளுக்கு என்னன்னு காலேஜ் வச்சாவன்னு. இன்னைக்கு இருக்கு பாரு, நாட்டுல என்னெல்லாம் நடக்கு. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பே கிடையாதம்மா. சந்தியா, எப்பா காலேஜ்ல தானே இருக்கியே? சோனியை கூட்டிட்டு வரும்போது கையோட பூமாரியும் கூப்பிட்டு வரணுமா? அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னா. ஆமா, சோனியை கூப்பிட்டு வருவா. சோனிய இங்க சோனியே காலேஜ்ல இல்ல. என்னப்பா சொல்றீங்க? சோனி காலேஜ்ல இல்லையா? ஒருவேளை ஸ்பெஷல் கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிட்டோ? அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பா பாருங்கப்பா. இன்னைக்கு அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதான். அவ காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த அளவு ஊர் ஜோவலர் போனாலோ தெரியல. இல்ல சின்னத்தர மோளம் கூட சேர்ந்து போயிருக்காளா விளங்கிரும். அப்ப அவளவும் ஒரே குட்டையில உளுந்த மட்டதான்னு சொல்லு. இந்த வாரம் வீட்டுக்கு இப்போ. இப்ப என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லையா? பூமாரிலாம் பேருந்தால. அப்ப பூமாரியும் இன்னைக்கு ஐயோ, அப்ப பூமாரியும் சேர்ந்து போய் சொல்லிட்டு போயிட்டால படத்துக்கு. நான் நினைச்சேன், எனக்கு அப்பயே சந்தேகமா தான் இருந்துச்சு இந்த சோனி மேல. என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாலும் அந்த மாடு. இப்ப அப்பா காலேஜ்ல வேற போய் நிக்காரு. இன்னைக்கு செத்தாய்வா. இப்ப அப்பாவை என்ன சொல்லி சமாளிக்க, அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியலையே. அப்பா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிப்போம். எப்பா அப்பாவா லைப்ரரியில இருந்திருப்பாப்பா. லைப்ரரியில ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு புக் எடுக்க போயிருப்பா. நீங்க அங்க கேட்டு பாருங்க. அங்கேயும் இல்லையா சொல்லிட்டாரு. ஒரு வாத்தியார் வந்து சொல்லிட்டு தான் போறாரு. ஐயோ, அப்ப இந்த கிறுக்கி எந்த அளவு போய் தொலைஞ்சா? படத்துக்கு தான் போயிட்டாலும் ஒருவேளை. அப்ப அவ நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? நீ போன வையி, இனிமே நான் அவளுக்கு தான் போட போறேன். போட்டுட்டு சொல்லியே போன எடுத்தான இன்னைக்கு அவ கொண்ட முடியலாம் பாப்பர் பண்ணிருக்கீ. எப்பா வெளியே வச்சுல ஏதாவது அடிச்சு விடாதீங்கப்பா. எதா இருந்தாலும் பொறுமையா பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் யாருக்காவது கால் பண்ணி பாக்கேன். பாரு நீ போன் பண்ணி பாரு. பூமாரி அந்த பிள்ளைக்கு போன் பண்ணி பாரு. நானும் இவ சோனிக்கு போன பண்ணி பாக்கேன். சரிப்பா. இப்ப அம்மாட்ட தான் சொல்லவா வேண்டாமா? உங்க அம்மா கிட்ட சொல்லு. வேற அவ சொல்லலைனாலும் அவ நாண்டுகிட்டு நிப்பா. என் பிள்ளைய காணன்னு என்கிட்ட சொல்லாண்டியலான்னு. காலையிலேயே வேற உடம்புக்கு கொஞ்சம் முடியலன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமா சொல்லு. சரிப்பா. சோனி கிறுக்கி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு பிறந்தாலாவது நான் ஏதாவது சமாளிச்சிருப்பேன். இந்த நாய் என்கிட்ட சொல்லவும் இல்லை.
காலேஜுக்கு தான் போறேன், ஸ்பெஷல் கிளாஸுக்கு தான் போறேன்னு நம்மகிட்டையும் நடிச்சிட்டான். எனக்கு அப்பயே சந்தேகமா இருந்து, இப்போ அப்பா காலேஜுக்கு போய் அங்கே போய் தேடி இல்லைன்னு தான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டா. அம்மா கிட்டலாம் சொன்னா இன்னைக்கு அவளை அடிச்சு கொன்றுவாவ. வீட்டுக்கு வந்து அன்னைக்கு செத்தா சோனி. இப்போ அம்மா கிட்ட எப்படி சொல்றது? இந்த சோனி பிள்ளைய வேற அலர்ட் பண்ணுவோமே. மெசேஜை போட்டு பார்ப்போம், மெசேஜும் ரீடே பண்ணலையே. நான் அப்பவே போட்ட மெசேஜையும் இந்த நாய் ரீட் பண்ணாம இருக்கு இன்னும். சரி போனே அடிச்சிருவோம் கையோட நம்ம. இல்லை இல்லை வேண்டாம், இப்போ அப்பா ஃபோன் அடிச்சிட்டு இருப்பாவ, பிஸின்னு தான் வரோம். நம்ம மெசேஜை போடுவோம். போனை எடுக்கலான்னு பாரு, ரிங்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. எந்த ஆளை போய் தொலைஞ்சான்னு தெரியல. இவன்கிட்ட என்னத்தை கேட்டாலும் ஒரு பதிலும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கானுவேன். இவனை நம்பி பிள்ளைகள காலேஜுக்கு விட்டாலும் வழங்கதான் செய்யும். இதுக்கு மேலே இவன்கிட்ட கேட்டால் வழங்காது. நம்ம பிள்ளையே போன் எடுக்க மாட்டேங்க, நம்ம போன் அடிச்சா வேற இவனுல சொல்லி என்னத்தை பண்ண? இவளை எங்கே போய் நான் தேடுவேன்? இப்போ ஏதோ ஃப்ரெண்டு பிள்ளைவ வீட்டுக்கு எங்கேயும் போயிட்டு இவ்வளோ. சரி கொஞ்ச நேரம் நாங்கள் உட்கார்ந்து போன் அடித்து பார்ப்போம். அதுக்கப்புறமும் எடுக்கலைன்னா போலீஸில் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். பிள்ளைய காண கண்டுபிடிச்சிதாங்கன்னு. நாட்டில் என்னென்ன நடக்கு அதெல்லாம் கேள்விப்படும் போதே மனசு பதறுது. எனக்கே ஒரு மாதிரி படபடன்னு வருது. வாட்ச்மேன்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு எல்லாம் உட்கார்ந்து போன பண்ணுவோம். ஷாம், என்னடா இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? பசங்களாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்கடா. போன் வேற அடிச்சுட்டு அடக்கானுங்க. என்ன சொல்ற? போன் அடிச்சா வீட்டுக்கு போயிட்டோன்னு சொல்லு. என்னடா சொல்ற? அப்ப அவனுங்களை சாப்பிட சொல்லிட்டு கிளம்ப சொல்லணுமா? ஆமா. ஏன்டா, பசங்க கூட தான் நல்லா ஜாலியா இருக்கும். நீ என்ன இந்த பிள்ளைல இங்க கூப்பிட்டு வந்துட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? நானாவது அப்ப அங்க போயிருப்பேன். போனை பண்ணி திடீர்னு கடைசி நேரத்துல ஹோட்டல்ல மாத்திட்டேன். அது ஒண்ணும் இல்லடா, ஏற்கனவே இந்த பிள்ளைகள் பயந்து போயிருக்கு கொஞ்சம். வேற நம்ம மறுபடியும் அங்க கூட்டு போனா வை, பசங்க ஏதாவது கலாய்ப்பானுங்க, உரண்டை எழுப்பானுங்க, வேற மறுபடியும் ஏதாவது அப்செட் ஆயிரும் பிள்ளைகள். அதனாலதான் சாப்பிட வச்சு நேரா பஸ் ஸ்டாண்டு கூட்டு போய் பஸ் ஏற்றி விட்டுருவோம். பத்திரமா வீட்டுக்கு போட்டோம், அப்புறம் அவங்களை சமாளிச்சுக்கிடலாம். அதுக்குதான். சரி என்னமோ போ. ஆனா எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னடா ஜோனி, உங்க அக்கா எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா? என்ன வந்த கிரிக்கி எங்க இருக்கியன்னு கேக்கா. எங்க இருக்கியன்னு கேட்டா என்ன கேள்வி? காலேஜுக்கு போறோம்னு தானே சொல்லிட்டு வந்தோம். காலேஜ்ல தான் இருக்கோம்னு மெசேஜ் போட்டு விடு. அவ அனுப்பியே அரை மணி நேரம் ஆகுது பே. நம்ம தான் கவனிக்காம இருந்திருக்கோம். உனக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம்னு பாரு. ஆமா, நானும் என் போனை கவனிக்கல. ஒருவேளை அதுக்காக உனக்கு பண்ணிருப்பாளோ என்னமோ தெரியல. இரு பாக்கேன். இப்ப எதுக்கு அதெல்லாம் தேவலாம பார்த்துட்டு அடக்கிய? வந்த இடத்துல நல்லா ஜாலியா உட்கார்ந்து போட்டோ கிட்ட எடுத்துக்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம் பே. உனக்கு என்னமா உங்க வீட்ல எல்லாம் உன்னை ஒருத்தரும் தேட முடியாவளோ? நீலாம் நல்லா ஜாலியா இருக்க. எனக்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு தெரியுமா? போன் சைலண்ட்ல கிடந்திருக்குவே. எங்க அப்பா ஏன் நிறைய கால் பண்ணிருக்காவே, நிறைய மிஸ்டு கால் கிடக்கு. எதுவும் கேட்கறதுக்கு போன் அடிச்சிருப்பாவளோ? சந்தியெல்லாம் போட்டிருக்காள. அப்பனா போனை பண்ணி என்னன்னு கேளுவே. இவ்வளவு போன் அடிச்சிருக்காவண்ணா. இரு முத எங்க அப்பா நிறைய போன் அடிச்சிருக்காவ. என்னப்பான்னு முத கேக்கே. கேளு. நான் சந்தியாளுக்கு காலேஜ்ல தான் இருக்கேன்னு மெசேஜ் போட்டு விடுறேன். அதை முத போட்டு விடு. இல்லைன்னா அவ நம்ம உயிரை எடுப்பா. அது சரியான கள்ளி. நம்ம எங்கேயாவது கட்டடிச்சு போயிருப்போம்னு அப்பவே மோப்பம் பிடிச்சிருப்பா. அதான் அப்படி கேப்பெல்லாம் இருக்கும். காலேஜ்ல இருக்க மாதிரியே ஏதாவது ஒன்று போட்டு விடு. சரிவே. இந்த பூமாரி பிள்ளைக்கு போன் போக மாட்டேங்குது. மெசேஜ் தான் போச்சு, அதுக்கும் ரிப்ளே காணும், ரீடும் பண்ணல. இந்த சோனி பிள்ளை போனும் எடுக்க மாட்டேங்க, மெசேஜ் போட்டாலும் பார்க்க மாட்டேங்க. ஒருவேளை எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? அப்பா வேற ஏதாவது ஃப்ரெண்டு பிள்ளைகள்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சியா கேட்டியான்னு வேற நமக்கு போன் அடிச்சுட்டே கிடக்காரு. அம்மட்ட வேற சொல்ல பயமா இருக்கு. இப்போ என்ன செய்யுது? வேற வழி இல்லை, அம்மட்ட சொல்லிடுவோம். அப்பதான் பெரிய பொண்ணு அத்தனாலும் வண்டி எடுத்துட்டு எங்கன்னா போய் சோனியை தேடி பார்க்கலாம். இல்லாட்டின்னா இன்னும் நேரம் ஆச்சுன்னா இன்னும் கஷ்டமாயிரும். எம்மா எம்மா எம்மா, என் மோவா வந்தாருன்னா அவ்வளவும் தின்னுட்டு எப்படி மல்லாக்கா கடக்காளவோ வரும்பா. சோறு கண்ட இடமே சொர்க்கம், அப்படிதான் இருக்கு. ஆமா, நல்லா வயிறு முட்டை தின்னாச்சு. மதிய நேரம் இனிமே அப்படியே தூங்கலாம் போல, அப்படியே அசதியா இருக்கு. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காத்து வேற வருது. நல்லா தூங்கலாம் போல இருக்கு. அப்புறம் தூங்க வேண்டியது தானே. எனக்கு வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நான் கடக்க வேலையெல்லாம் போட்டு வந்து இப்படி கிடக்கேன். என் மோவ வந்தேன்னா அவளுக்கு சாப்பிட என்ன கொடுக்கன்னு தெரியல. இந்த பயலாவது ஏதாவது ஃப்ரெண்டு பயலோட என்னத்தையாவது தின்னுட்டு வந்துருவோம் இறை எடுத்துட்டு. இந்த பிள்ளை தான் பம்போல போயிட்டு வரோம். எம்மா எல்லாம் ஏன் இப்படி தலைவரிக்க ஓடியாரா? எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா பிஸின்னு வருது. யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரோ தெரியல. சந்தியாளுக்கும் மெசேஜ் போட்டா போக மாட்டேங்குது. டவர் ப்ராப்ளமே என்னமோ தெரியல. இந்த ரெண்டு சீனியர் பயல்வலாம் நல்ல பயல்வலா இருக்கானுவல்லா. ஏன் அப்படி சொல்ற? இல்லவே, நல்லா அழகா ஹோட்டல்ல கூட்டு வந்து உட்காரச்சு சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கானுவ. அதுவும் பிரியாணி. என்ன வேணாலும் கேளுங்க வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இப்படிலாம் யாரு சொல்லுவா சொல்லு? நம்மளே ஹோட்டலுக்கு போயிருந்தா கூட நம்ம கை காசு போட்டு செலவு பண்ணி வாங்கி தின்றுருக்கணும். இப்ப பாரு, அவனுங்களே காசு கொடுத்து நமக்கு வாங்கி தர போறானுவ. நல்லா நாக்க தொங்க போட்டுட்டு இருக்காரு. கடைசியில பில்ல கேட்க போறாங்க.
அதனால ரொம்ப பேராசப்பட்டு என்னத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு அடக்காத. ஒரு பிரியாணியோட காசு நம்மகிட்ட இருக்கு, கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதனால அடக்கி வாசி. ஆமாவே, என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாது. நம்ம காசு வச்சிருக்கோம்ல, அவங்க ஆர்டர் பண்ண பிரியாணிக்கு நம்ம காசு கொடுத்துடலாம். என்னப்பா இப்படி சொல்றீங்க? நம்ம காசு கொடுத்தா அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நீ வாயை மூடிட்டு அமைதியா இரு. எதுக்கு சொன்னாங்க அதை ஆர்டர் பண்ணு, அதை வேணா ஆர்டர் பண்ணுங்க, இதை வேணா ஆர்டர் பண்ணுங்கன்னு என்னத்தையாவது ஆர்டர் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அம்மா ஆமாப்பா மது, கொஞ்சம் கவனமா இருந்துக்க. எங்க அப்பா தான் ஃபோன் பண்றாரு. நான் பண்ணும்போது பிஸின்னு வந்துச்சு, இப்போ ஃபோன் பண்ணும்போது ரிங் வருது. என்கிட்ட வேற ஃபோனு வால்யூம் வேற கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல இருக்கு. மெதுவாக தான் கேட்குது வரா. ஆமா, அதான் ஃபோன் அடிக்கும்போது நமக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். பேக்ல கடந்ததும் செட்டிங்ல தான் போய் ஏதாவது ரிங்டோன்ல வால்யூம் ஏதாவது மாத்தணும். அப்பா சொல்லுங்கப்பா. நீங்க ஃபோன் பண்ணதே எனக்கு கேட்கலப்பா. ஃபோன் வால்யூம் வேற ரொம்ப கம்மியா இருந்துச்சா, பேக்ல வேற கடந்துச்சா, அதான் கேட்கலையே என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் நான் போட்டேன் பிஸின்னு வந்துட்டு இருந்துச்சு. அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? உன்னை பல்லுக்குள்ளெல்லாம் தட்டி போடுவேன். அம்மா அம்மா எங்க இருக்க நீ? என்ன அப்பா கோவமா பேசுறாரு? நிறைய முறை ஃபோன் பண்ணப்ப எடுக்கலன்னு கோவப்படுறாரு. அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? அதான் எனக்கு ஃபோன் அடிச்சது கேட்கலன்னு சொன்னோம்ல. கிளாஸ்ல இருந்ததுனால என்னமோ தெரியல, எனக்கு அது ஃபோனை சுத்தமா நான் பார்க்கல, ஃபோன் அடிச்சதும் கேட்கலப்பா, அதான் எடுக்கல. அதுக்காக கோவப்பட்டுட்டு இருக்கியே? பல்லுக்குள்ளெல்லாம் தட்டிடுவேன். இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு முத. என்னப்பா, காலேஜ்ல தான்ப்பா இருக்கேன். என்னாச்சு பேச்சோனி, எதுவும் பிரச்சனையா? எங்க இருக்கன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு முத. காலேஜ்ல தான்ப்பா இருக்கேன். நானும் உன் காலேஜ்ல தான் இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? உன் காலேஜுக்குலாம் நான் போயிட்டு வந்துட்டேன். அம்மா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? காலேஜுக்கு படிக்க போறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இப்படி ஊர் ஜோவாரிக்கிட்டு திரிய என்ன? அம்மா இப்ப எங்க யார் வீட்டுல இருக்க? ஐயோ, அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு பேச்சோனி, உங்க அப்பா காலேஜுக்கு வந்தாவே? ஆமாப்பா, காலேஜுக்கு வந்தாவலாம். என்னைய காணும்னு கண்டுபிடிச்சிட்டாவே. இப்ப எங்க இருக்குன்னு கேட்டவன என்ன பதில் சொல்ல? என்ன வீட்டுல மாட்டிக்கிட்டீங்களா? என்ன நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அவளே பயந்து போய் இருக்கா. இப்ப உங்களுக்கு கிண்டல் பண்றது ரொம்ப முக்கியமா? இதெல்லாம் சாதாரணமடே. இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வரும்போது யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன பண்ண போறீங்க? தோனி என்னாச்சு? சீனியர், எங்க அப்பா இப்ப எங்க இருக்குன்னு கேட்காரு. எனக்கு பயமா இருக்கு. அது ஹோட்டல்ல இருக்கேன், சாப்பிட வந்திருக்குன்னு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு. நீ சாப்பாடு கூட வரல, நிம்மதியா சாப்பிட கூட முடியாது போல இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ண போற? தெரியல, பயமா இருந்து போனை கட் பண்ணிட்டேன். இங்க பாரு, போனை கட் பண்ணாதான் இன்னும் கோபம் வரும். அதுதான் இன்னும் பெரிய பிரச்சனையாகும். தயவு செய்து போனை அட்டென்ட் பண்ணி பேசு. ஐயோ, கால் பண்ணிட்டே இருக்காங்க எங்க அப்பா, எனக்கு பயமா இருக்கு. இது மெசேஜ் இப்பதான் சந்தியா பண்ணது வருது. காலேஜ்ல எல்லாம் எங்க போய் தொலைஞ்சியன்னு சொல்லி கேக்கா. ஐயோ, வீடு வரைக்கும் விஷயம் போயிருச்சா? அப்ப செத்தே, எங்க அம்மா இன்னைக்கு என்னைய கொன்னு எடுத்துருவா. இவ சோனி, நீ மாட்டினா நானும் மாட்டுவேன். இதுக்கு தான் நான் வரமாட்டேன் நான் அப்பவே சொன்னேன். கொஞ்சமாவது கேட்டியாவே நீ? நான் மட்டும் என்ன பாப்பா மாதிரி கனவாவை கண்டேன். ஃபர்ஸ்ட் நாளே எப்படி மாட்டுவோன்னு. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரியல. எனக்கு இப்ப பயமா இருக்கு. இந்த சந்தியா எருமை மாடு வேற ஒண்ணுக்கு ரெண்டா எங்க அம்மாட்ட கோழி முட்டி விட்டுருப்பா. அப்பயே செத்தேன் அன்னைக்கு. சரி அழாத சோனி. நீ உங்க அப்பாவுக்கு காலை அட்டன் பண்ணி சாப்பிட வந்தோம், ஃப்ரெண்ட்ஸோட இங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம், காலேஜ்ல இருந்து புக் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளி. சீனியர், ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு வந்தோம் சீனியர். எங்க அப்பா அங்க போய் விசாரிச்சிருந்தா இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லன்னு சொல்லிருப்பாங்கல்ல. ஆமா, இன்னைக்கு செத்தேனா. உங்க அப்பா இதுக்கு காலேஜுக்கு வந்தாரு முத? அவர் ஒரு நாளும் காலேஜுக்கு வர மாட்டார்ல, இன்னைக்கு மட்டும் என்னத்துக்கு வந்தாரா? எல்லாம் என் நேரம். 7:30 நாட்டு சனி என்னைய சுத்தி அடிக்குதான் என்னமோ. இன்னைக்கு எனக்கு சங்குதான். அட வாங்க, போ பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுறோம். பஸ்ஸை பிடிச்சி வீடு போய் சேருங்க. அப்ப சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கோமே, இன்னும் கொண்டு வரல. இந்த ஹோட்டல்காரன் இனிமேதான் சமைச்சு கொண்டு வருவான்னு என்னமோ தெரியல. பசிக்குது, பார்சலாவது வாங்கி தாங்க, நான் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுறேன். இருக்க நிலைமை தெரியாம இவ வேற எனக்கு வயித்தெல்லாம் கலக்குது. சோனி சொன்னா கேளு, அப்பா காலை அட்டன் பண்ணு. போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு பேரு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நானும் போன் எடுக்க மாட்டேன். போன் எடுக்கலன்னா உங்க அப்பா இன்னும் தப்பா நினைச்சுப்பாரு. உனக்கு எதுவும் பிரச்சனையா இல்ல நீ எதுவும் ஏமாத்துறியான்னு. அதனால நீ ஒழுங்கா காலை அட்டன் பண்ணி நான் சொல்ற மாதிரி பேசு. என்னன்னு சொல்லி பேச? காலேஜ்ல ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் தேவைப்படுச்சு. லைப்ரரி போனோம், காலேஜுக்கு போயிட்டு லைப்ரரியில போய் புக் எடுத்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருந்து இவ்வளவு நேரம் படிச்சுட்டு எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்க நிக்கிறேன்னு ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் சொல்லி அங்க போய் நின்றுட்டு உங்க அப்பா வந்ததும் அவங்க கூட அப்படியே கிளம்பிடு. நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் இந்த மாதிரி சொன்னேன்னா அப்புறம் அந்த ஃப்ரெண்டு வீடு எங்க இருக்குன்னு அங்க கூட்டு போச்சோன்னா நான் எங்க போறது, யார் வீட்டுக்கு போறது? இது ஒரு வேலிடான பாயிண்ட். கண்டிப்பா கூடுவாரு உங்க அப்பா. எந்த ஃப்ரெண்டு வீடு அதை காட்டுன்னு. எங்க போறது? இந்த பொண்ணு வீட்டுக்கு சொல்லு. அட, என் ஊரு வீரவாகபுரத்துல இருக்கு. அங்க இருந்து இங்க எப்படி?
வீரவாகுபுரம் தானே? இப்பதான் அங்கிருந்து கிளம்பி எங்க வந்திருக்கோன்னு சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போய் வெயிட் பண்ணி அப்படி சொல்லி சமாளி. அப்ப இப்பதான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கினேன், பஸ்ல இருந்து ஒன்னும் கேட்கல அப்படி சொல்லிடு. இங்க இருந்து வீரவாகுபுரத்துக்கு உங்க அப்பா பஸ் பிடிச்சு கூட்டு போக மாட்டாருல்ல? அப்ப நானே என்னைய பார்த்தனா இந்த பிள்ளை வீட்டுல இந்த பிள்ளைய திரும்பி இங்க வரைக்கும் வந்துச்சான்னு கேட்பார்ல. நீ எதுக்கு இவங்க கூட போற? அவங்க 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு அவங்க அப்பாட்ட பேசிட்டு அப்படியே கிளம்பி போட்டோம். நீ உனக்கு வீட்டை பார்த்து போ. சோனி சீனியர் சொல்றது கூட ஒரு பக்கம் நல்ல ஐடியாவா தான் தெரியுது. வேணும்னா அந்த மாதிரியே பண்ணலாமா? சரிவே. அப்ப அட்டன் பண்ண பேச சொல்றியே எங்க அப்பாட்ட? ஆமா பேசு. நம்ம எப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு சீக்கிரமா போயிருவோம். உங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல இந்த வீரவாகுபுரத்துல இருந்து நம்ம வந்துட்டு இருக்கோம்னு சொல்லு. அதான் பஸ்ல போன் எடுக்க முடியல, கூட்டமா இருந்துன்னு. சரிவே. போனு பண்ண எடுக்கலான்னு வரான். அந்த அளவுக்கு அவளுக்கு திமிர்த்தனம் ஆகி போச்சு. இவன் நம்ம மானத்தை வாங்கிறதுக்கு தான் வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கா. நான் இன்னைக்கு விட மாட்டேன். போன் அடிச்சுக்கிட்டே தானே இருப்பேன். பிஸின்னு வருது. எனக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கேன். அட்டன் பண்ணு போன் அட்டன் பண்ணு. அவ்வளவு தைரியம் ஆகி போச்சு. என்ன அப்பா? பேசு. அப்பா பஸ்ல கூட்டமா இருந்துப்பா, அதான் போன் சரியா பேச முடியல. நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன்ப்பா, அவட்ட ப்ராஜெக்ட் விஷயமா அந்த வந்துட்டு இருக்கேன் வீரவாகுபுரத்துல இருந்து. என்னது? வீரவாகுபுரத்துக்கு போயிருந்தியா? ஆமாப்பா, ப்ராஜெக்ட் விஷயமா போயிருந்தேன். இந்த வந்துட்டு இருக்கேன்ப்பா, இந்த இப்ப வந்துருவேன். வீரவாகுபுரத்துல இருந்துனா நேரா எங்க வர? உடம்புடிக்கு தானே? உடம்புடிக்கா இல்லப்பா, திருச்செந்தூர். மறுபடியும் என்னத்துக்கு நீ திருச்செந்தூருக்கு போனோம்? நீ வீரவாகுபுரத்துல இருந்து அங்கிருந்து திருச்செந்தூர் பஸ் திரும்பி உடம்புடிக்கு வரும்ல, அதுல வர வேண்டியது தானே? ஐயோ பயங்கரமா சொதப்பிட்டு வைப்பு. என்ன செய்ய? ஏதாவது சொல்லுவேன். எங்கேயாவது திருச்செந்தூர்ல ஏதாவது வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லு. அப்பா அங்க ஒரு திருச்செந்தூர்ல ஒரு கடையில ஜெராக்ஸுக்கு கொடுத்துருந்தேன்ப்பா, அதை வாங்கிட்டு வரணும். அதுக்கு தான் போறேன், வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியா? வா நான் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கேன். வா. ஐயோ எங்க அப்பா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கறான். போட்டு தகிட. சீனியர், இப்போ என்ன சீனியர் பண்றது? எனக்கு பயமா இருக்கு. சரி இரு யோசிப்போம். ஆமா, இப்ப சாப்பாடு வருமா வராதா? நானே போய் கேட்டுட்டு வந்துடட்டுமா? தீனி பண்டாரம் இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? நீ சுவாத்திலே இரு, சுவாத்து மூட்டை. சரி வா, உனக்கு நான் சுவார் வாங்கி தரேன் வா. அவியல் வந்து பிரச்சனையை ஹேண்டில் பண்ணட்டும், உனக்கு சுவார் வாங்கி தரேன் வா. ஐ சூப்பர் சீனியர், வாங்க நம்ம சாப்பிட போவோம். இந்த ஹோட்டல்ல இனிமே சமைப்பானுன்னு நினைக்கிறேன். நம்ம வேற ஹோட்டல் போய் சாப்பிடுவோமா? வா சமயக்காரன்ட்டே போய் இது வாயிலே அடுப்புல போட்டு இதுக்கே போட்டு எல்லாத்தையும் கலந்து அனுப்பி விடுங்கன்னு சொல்லியே அவன் எல்லாம் போட்டு விடுவான். சரி ஃபீல் பண்ணாத, இரு யோசிப்பா என்ன பண்ணலான்னு. அவ்வளவுதான், நான் செத்தேன். எனக்கு இன்னைக்கு சங்கு தான்.